ஐயனார் அப்படிங்கிறவும் கிராமத்துலலாம் இருக்குது. ஐயனார் அப்படிங்கிறவரும் கருப்பசாமி அப்படிங்கிறவரும் ஒருத்தரா இல்லை வேற வேறையாச்சு? நல்ல கேள்வி. இப்போ சினிமா பார்க்குறதுனால நிறைய பேருக்கு ஒரு தெய்வம் வந்து வேறு தெய்வமாக தெரியுது. சில படத்துலலாம் ஐயனார் வந்து மீசை வச்சுலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஐயனாருக்குலாம் மீசை கிடையாது. முனீஸ்வரர் வேற, கருப்பன் வேற, ஐயனார் வேற. ஐயனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூர்ண புஷ்கலா என்ற 2 சக்தி கூட இருப்பாங்க. ஐயனார் வந்து சாஸ்தாவோட ரூபம். சாஸ்தா யாரு? ஐயப்பா. இப்போ தர்ம சாஸ்தாவை தான் நம்ம ஐயப்பனை வேண்டுறோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியுங்க, ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி. ஆமாம், ஆனால் சாஸ்தா வந்து பல ரூபம் சாஸ்தாக்கு இருக்குது. அதில் ஒரு ரூபம் தான் ஐயப்பன். அவர் ஒண்டி தான் பிரம்மச்சாரி. அவரை வந்து தர்ம சாஸ்தாவாக கும்பிட்றோம். அதே மாதிரி நிறைய இடத்துல வெவ்வேறு சாஸ்தாக்கள் இருக்காங்க. இப்போ அச்சங்கோயிலையும் சாஸ்தா இருக்கார், ஐயப்பனர் ரூபம் சாஸ்தா இருக்கார். ஆனால் அங்கே அவருக்கு பூர்ண புஷ்கலா என்ற 2 சக்திகள் இருக்காங்க. அதே மாதிரி ஐயனார் கோயில், உண்மையான ஐயனார் கோயில் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா பூர்ணா புஷ்கலா 2 பேரும் தான் இருப்பாங்க. அதாவது சாஸ்தா தான் வந்து ஐயனார், ஐயப்பனை நம்ம வேண்டுறோம். நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம். கருப்பன் வந்து ஐயப்பனோட கஷேத்திரபாலன், போர் தளபதி. அது என்ன லிங்க்னா, இப்போ நான் சொன்னல சில பேருக்கு குலதெய்வம் இருப்பாங்க, குலதெய்வத்துக்கு ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. இப்போ சில பேருக்கு சாஸ்தா வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. அந்த குலதெய்வத்தோட காவல் தெய்வம் கருப்பன். இப்போ ஸ்ரீவித்தைன்னு ஒரு சம்பிரதாயம், சாக்த சம்பிரதாயம். அதில் லலிதா திரிபுர சுந்தரியை வேண்டுவாங்க. லலிதா திரிபுர சுந்தரி இருப்பாங்க. பிறகு மகாவாராகி என்ற தேவி இருப்பாங்க. மகாவாராகி யாரு? லலிதா திரிபுர சுந்தரியோட போர் தளபதி, அவங்களோட சக்திகளின் தளபதி அவங்க. அதே மாதிரி சாஸ்தா ஐயப்பனோட போர் தளபதி வந்து கருப்பன். இப்போ நீங்கள் சபரிமலை போனீங்கன்னா அந்த 18 படி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பன் அங்கே இருப்பார். அச்சன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவருக்கு எதிராக கருப்பன் இருப்பார். ஸோ எல்லா சாஸ்தா கோயிலையும் ஐயப்பன் கோயிலும் கருப்பன் வந்து முன்ன நிற்பார். இப்போ எல்லாரும் மாலை போட்டுட்டு மலைக்கு போகிறாங்க. போகாத முன்னே வந்து ஒரு ஐதீகம் இருக்குது, தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. அது ஏன் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா, தேங்காய் உடைக்கும் போது இப்போ ஒரு ஆண்மகன் போகிறாரு, அந்த வீட்டுக்கு யாரும் காவல் கிடையாது. நான் போயிட்டு வரேன், கருப்பா எனக்கு வந்து இந்த வீட்டை, என் குழந்தைய, என் வீட்டு எல்லாரையும் நீ காவந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உடைக்கிறீங்க. அப்போ கருப்பர் வந்து வீட்டு வாசப்படியில் வந்து நிற்பார் காவலா. மலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க. அப்போ தான் அவரோட காவல் வந்து முடியுது. ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர்கள் சபரிமலைக்கு போகிறாங்க, கோடிக்கணக்கான பேர்கள் சபரிமலைக்கு போகிறாங்க. அத்தனை வீட்டையும் அவர் ஒரே நேரத்தில் காவந்து பண்ணுறாரு. அவர் எப்படி சிறு தெய்வமாக இருக்க முடியும், எப்படி கிராம தெய்வமாக இருக்க முடியும்? ரெண்டாவது, அவருக்குன்னு ஒரு ஸ்தல புராணம் இருக்கு. எப்படி கருப்பன் ஐயப்பன் சாஸ்தா லிங்க் எப்படி ஆயிடுச்சுனோ, இப்போ ஐயப்பன் வந்து அவட அவதார நோக்கம் என்ன? மைஷி என்ற அசுரியை வந்து அழிக்கிறதுக்கு, வதம் செய்வதுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வரம் இருந்துச்சு. என்னன்னா, அவங்க ரோமங்களை எடுத்து தரையில் வைக்கும் போது அது பல அசுரர்களாக வராங்க. ஸோ 3 நாள் ஐயப்பனோட படை மைஷியோட படை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ட்ராவாக இருக்குது, சமநிலையில் இருக்குது. இதை வந்து பரமேஸ்வரன் வந்து சிவலோகத்தில் வந்து பார்க்குறாரு. அவருக்கு உக்ரம். இதை பார்த்து அவர் எப்படி மடியில் அடைக்கும் போது அந்த உக்ரத்திலிருந்து அவர் தேகத்திலேருந்து ஒரு கருப்பு ரூபம் வெளிவருது. அந்த கருப்பு ரூபம் தான் கருப்பன். சிவன் சொல்வார், என் மகனுக்கு போய் நீ உதவி செய்ய. ஸோ அவர் அந்த வெள்ளை குதிரையில இறங்கி அந்த மைஷியோட படையை அவர் தண்ணியால் வந்து வென்று ஜெயிப்பார். அதுக்கப்புறம் ஐயப்பன் சொல்வார், நீ நல்லா சண்டை போடுற, என்னோட படைக்கு நீ இனிமேல் தளபதியாக வந்து நில்லு. யார் யாரெல்லாம் என்னை வேண்டி விருதம் எடுத்து மாலை போட்டு வராங்களோ அவங்களுக்கு நீ காவலாரு, அவங்க வீட்டுக்கு நீ காவலாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்துலேருந்து சாஸ்தா, அதாவது ஐயனார், ஐயப்பன், இந்த தெய்வம் ஒரே தெய்வத்துக்கு அவர் போர் தளபதியாக வந்து நிற்பார். ஓகே. இப்போ இந்த புராணம் நீங்கள் சொல்கிறதுனால இதில் வந்து ஒரு டவுட் வருது. ஃபஸ்ட்டு மலைக்கு போகிறவங்க வந்து கருப்பு ஆடை தான் போட்டு போவாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா கருப்பு ஃபஸ்ட்டு டைம் போகிறவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்க, அதுக்கும் கருப்பருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அவரே அந்த ட்ரெஸ் தானே போடுவார். அதனால ஃபஸ்ட் டைம் போகிறவங்க அந்த இது போட்டு போகிறாங்க. பெண்கள் கருப்பரை கும்பிடலாம், அந்த மாதிரி எந்த பாகுபாடுலாம் இல்லை இல்லையா ஜி? எல்லாருமே கருப்பனை வந்து வழிபாடு பண்ணலாம். எல்லாருமே கருப்பரை இப்போ சாதனா செய்கிறது வேற, வேண்டுறது வேற. எல்லா தெய்வத்துக்கும் நம்ம இருக்கு வேண்டியதுக்கு உரிமை இருக்கு.
மந்திர சாதனை வந்து வேற விஷயம். ம் இப்போ ஒரு தெய்வத்தை நம்ம வேண்டும் போது அந்த தெய்வத்தை வந்து நம்மளை தாண்டி பார்க்குறோம். இதே மந்திர சாதனை என்று செய்யும் போது அந்த தெய்வத்தை நம்ம உள்ளுக்குள்ள மன ஹிருதயத்தில் வந்து நிற்கிறோம். ம் அதில் தான் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். வேண்டுறதுல பிரச்சனை கிடையாது. ஓகே. யார் வேணா இது பண்ணிக்கலாம். யார் வேணாலும் வேண்டும். ஓகே. இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலி எல்லா இதுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். பட் கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள்னு தனியாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த கருப்பசாமிக்கும் கிராம தேவதைகள், இல்லை கிராம தேவதைகள், கிராம தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கிராம தெய்வ வழிபாடு வந்து முக்கால்வாசி நான் செஞ்ச ஆராய்ச்சியில் ம் அகஸ்தியர் தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பாரத தேசம் பூரா பரவிவிட்ட ஒரு வழிபாடு முறை தான் கிராம தெய்வத வழிபாடு. ம் இப்போ மந்திர தெய்வங்கள்லாம் இருக்குது. அகஸ்தியர் வந்து பல ஊருக்கு போகும்போது ஒரு விவசாயிக்கு வந்து 10 மணி நேரம் ஜபம் செய்யறதுக்குலாம் நேரம் கிடையாது, ம் தியானம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, விவசாயம் செய்யறதுக்கு டைம் ஆமாம். போயிடும். ம் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன வேணும்? மழை பெய்யணும், ம் வம்ச விருத்தி ஆகணும், ம் பாதுகாப்பு தேவை, ம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் தேவை. அவங்களுக்கு வந்து மோட்சம் அடையணும், இல்லை வந்து நான் சொர்க்கத்துக்கு, அந்த மாதிரி யோசனை அவங்களுக்கு கிடையாது. ம் ஸோ அகஸ்தியர் என்ன பண்ணார்? தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டினார், அம்பாள் கிட்ட போய் வேண்டினார். ம் நான் அவங்க தான் அவ்வளோத்துக்கே தாய். அம்பாள் கிட்ட வேண்டும்போது அம்பாள் முதல்ல கிராம தெய்வமாக வந்தாங்க. அதாவது ஆதிபராசக்தியாக இருக்கிறவங்க, எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஆதிபராசக்தி நமக்காண்டி ஒரு சிறிய ரூபத்தில், ஈஸியாக வென்ற ரூபத்தில் மாரியாத்தாரா வந்தாங்க. ம் அம்பாளே வரும்போது மற்ற தெய்வம் எப்படி நிற்கும்? அவங்க கூட சிறு சிறு ரூபத்தை எடுத்து வந்தாங்க. ம் இப்போ சிவன் வந்து முனீஸ்வரனாக வந்தார், ம் அதே மாதிரி பைரவர் வந்து கற்பராக வந்தார். ம் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு சிறு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்ய வந்தாங்க. ஸோ இந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது. இப்போ ஒரு ஆகம கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செய்யும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து 6 கால பூஜை, 6 கால பூஜை நைவேத்தியம் எல்லாம் செய்யணும், 6 கால பண்ணணும். பூஜை செய்யணும், அபிஷேகம் எல்லாமே இருக்கு. சுத்தி பண்ணணும். ஏதாவது ம். ஒரு தப்பு நினச்சின்னா அதில் கோயிலே மூடி நிறைய விஷயங்கள் இருக்குது ம். செய்யறதுக்கு. ம் அது செய்யலைன்னா அந்த சக்தி கோயிலில் தங்காது. ம் ஆனால் கிராமதேவ கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை கூட நடக்காது. மேபி ஒன்ஸ் செய்ய ஒரு பலி பூஜை செய்வாங்க, ம் இல்லை ஒன்ஸ் செய்ய ஊரை சேர்ந்து இந்த பொங்க வைப்பாங்க தெய்வத்துக்கு, ம் ஆடை மாற்றுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் அந்த சக்தி இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க கேட்குற விஷயங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள். ம் அதுதான் இப்போ மழை தேவைப்படுது, மாரியம்மன். மாறினா மழை தான். ம் இப்போ குழந்தைகளை காப்புறதுக்கு, இப்போ ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க, பேச்சாயி அம்மன், பெரியாச்சி அம்மன்னு அந்த தெய்வம் இருக்குது. ம் ஸோ ஒவ்வொரு தேவைக்கு ஒரு தெய்வம், அந்த மாதிரி கிராம தெய்வமாக வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அகஸ்தியர் தான் கொடுத்த ஒரு வழி. ஓகே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமில் சங்கராச்சாரியார் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள் இதை பற்றிலாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதை பற்றி ஏதாவது புக் இருக்கா? இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம அடுத்த தலைமுறை இதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும்னா எங்கே போய் அவங்க இந்த கிராம தேவதைகள், கிராம தெய்வங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ அவங்களோட பூர்வீகம் எங்கேயோ அங்கே போய் பார்க்கணும். ம் அந்த கிராமத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் அவங்க வணங்கணும். குலதெய்வமாக இருந்தாலும் சரி, கிராம தெய்வமாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். ம் இப்போ நீங்கள் டெய்லி வணங்காட்டி கூட வருஷம் வந்து ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து அந்த கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யணும். இப்போ அந்த பூசாரியோட நம்பரை வாங்கிட்டு, சரி கோயில் இது கொஞ்சம் சுத்தம் செய்யணுமா, இல்லை இதை கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுமா செய்யணும். அப்போ தான் வந்து அந்த கிராம தெய்வம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா கிராமங்களையும் இன்னமும் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம பாரதில் நேபாளில் கூட இருக்கு. ம் நான் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பையன், ம் மகேந்திரா பூஜல்னு, அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். நான் எழுதுகிற கட்டுரைகள்லாம் பார்த்து ஒரு வாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணார் ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியா தான் இருக்கேன், நேபாள் போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் என் பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் இந்த நாகம்னு ஒரு கனவுல வந்துகிட்டே இருக்காங்க, நாக தேவதைகள் கனவுல வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்கு அடிங்க, ம் உங்கள் ஊரில் ஏதோ ஒரு நாகதெய்வம் கோயில் இருக்கா? சரி, நான் அடித்து கேட்குறேன். ம் ஸோ அடிக்கும்போது ஆமாம், அந்த அவங்களோட குலதெய்வம் வந்து அந்த நாகதேவதைகள் ஓகே. இப்போ தான் திருப்பி புதுசாக ஆக்குறாங்க அந்த கோயிலுக்கு. ம் ம் ஸோ ஆஸ்திரேலியா போனால் கூட அந்த தெய்வம் சொல்லுது, அந்த பொண்ணு அவங்க பொண்ணாக இருக்கலாம், ஆனால் அதை என் பொண்ணே ம் கூட்டிட்டு வான்னு. ஓகே. ஸோ நான் சொன்ன போய் கூட்டிகிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, அந்த கோயிலை நல்லபடியாக கட்டுறதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க.
ஓகே. ஸோ அந்த குலதெய்வம் கிராமதெய்வம் உங்கள் கூடயே வந்துட்டு இருக்கும். ம். நம்ம வந்து அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. ஆமாம், அதான் ரொம்ப ஓகே. ரொம்ப குவிக்கட்டாக ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு உதாரணம், எனக்கு ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் தெரியும். ம். சில பேருக்கு வந்து இந்த செய்வினை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து உதவி செய்வார். ம். பத்திங்கரா தேவி ஹோமம், சண்டி ஹோமம், வாராகி ஹோமம்லாம் செஞ்சுட்டு இருப்பார். ஸோ ஒருத்தர் வந்தபோது இந்த மாதிரி ஹோமங்கள் செஞ்சாங்க, எதுவுமே வேலை செய்யலை. அவரே என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிச்சு, இந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுட்டேன், முடியல. பக்கத்தில் வந்து ஒரு கருப்பை கோயில் இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள். ம். அந்த மாதிரி போய் சொன்னாங்க. 3 நாளில் அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. இவங்க அவ்வளோ ஹோமங்கள் செஞ்சு தீராத ஒரு பிரச்சனை, அந்த அங்கே போய் வேண்டிக்கை வச்சாங்க, தீர்ந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். ஏன்னா அவர் குதிரையில் உட்காந்துருக்காரு. ம். ஒவ்வொரு தெய்வத்தோட வாகனம் வந்து அந்த தெய்வத்தோட சக்தியை பற்றி குறிக்கும். ஓகே. இப்போ நம்ம கணபதி வந்து ஒரு மூஞ்சூரில் இருக்கார், ம். அது வந்து எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். ஓகே. அதே மாதிரி கருப்பர் குதிரையில் இருக்கார், டக்குன்னு வந்துடுவார். அதுதான் அந்த குதிரையின் சக்தி. ம். ஓகே. கருப்பசாமி பற்றி ரொம்ப யாருக்கும் தெரியாத பல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது வந்து கிராம தேவதை அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க இடத்துல இல்லை, அவர் வந்து காவல் தெய்வம். நம்ம என்டையர் பாரதத்துக்குமே அவர் காவல் தெய்வம், சிவனோட அம்சம் அப்படின்னு. ஒரு கருப்பசுவாமின்னா என்ன, அது எப்படி வழிபடணும், யார் வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கீங்க. இந்த கிராமத்து தேவதைகள் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஜி. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் நேயர்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. சிவகணபதி நமக, கருப்பர் துணை. ரொம்ப நன்றி.